அப்புறம் ஆதி குணசேகரன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, தனியாவே வந்து சீக்ரெட் என்னமோ வந்து பேசிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து நம்ம கதிருக்கு கொஞ்சம் கூட வந்து பிடிக்க மாட்டேங்குது. அண்ணே வந்து நம்மகிட்ட எந்த விஷயத்தையும் ஓப்பனா சொல்லாம, எதுக்காக அந்த ராவணன் கிட்ட எல்லாத்தையுமே வந்து சொல்லணும்? அவன் கூட எதுக்காக இப்படி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிருக்கு ரொம்பவே வந்து கோபம் வருது. அது மட்டும் இல்ல, ஆதி குணசேகரன் வந்து இந்த விஷயத்துல நீ வந்து தலையிடாத. உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ வந்து உன்னோட தொழில மட்டும் பார்த்துக்கோ. மத்தத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஆதி குணசேகரன் சொன்னதுனால, கதிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம அண்ணன் வந்து இந்த மாரி மூஞ்சில அடிச்ச மாரி பேசுறாரு. யா ராவணன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் வந்து நம்மகிட்ட எந்த விஷயத்தையுமே வந்து மறைக்கவே மாட்டாரு. ஆனா அவர் வந்ததுலேருந்து அவர்கிட்ட தான் வந்து எல்லா முக்கியமான விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்றது, தனியா போய் பேசுறது, இந்த மாரி எல்லாமே நடக்குது. ஆனா நம்மகிட்ட அத பத்தி சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு நெனச்சு நம்ம கதிருக்கு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள வந்து ஒரு கோவம் வருது ராவணன் மேல. பட் இருந்தாலும் அத எதையுமே வெளிக்காட்டாம அப்படியே வந்து விட்டுர்றாங்க. ஸோ வீட்டுக்கு வந்த ஜனனி வந்து எல்லாருக்குமே வந்து நல்லபடியா பரிமாறுறாங்க. நான் பரிமாறுனா என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதுனால, குணசேகரனும் பார்த்தீங்கன்னா பரிமாற சொல்லிர்றாரு. ஸோ உடனே நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை மாரி குடுக்குறாங்க. இந்த மாரி நீங்க வேட்டை கருப்புக்கு கட்ட போறதா சொல்லியிருக்கீங்க. நான் அத்தைகிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னேன். அவங்க வந்து அந்த விஷயம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பரவால்ல, நீங்க இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றீங்க. ரொம்ப நல்ல விஷயம். நல்லபடியா பண்ணுங்க. நானுமே அதுல வந்து கலந்துக்கிறேன். எனக்கும் அதுக்கு வந்து சம்மதம் தான் அப்படிங்கிற மாரி ஜனனி சொல்றாங்க. ஸோ இத கேட்ட குணசேகரனுக்கு பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியாவும் இருக்கு, ரொம்ப ஷாக்காவும் இருக்கு. எதுக்காக இவ இப்படிலாம் வந்து பேசணும்? உண்மையிலே இவ நல்லவ தானா? இல்ல நடிக்கிறாளா? அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம நம்ம குணசேகரன் பார்த்தீங்கன்னா, அமைதியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கு நீங்க நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஆனா ஏதோ ஒரு பெரிய ஆபத்து உங்களுக்கு வெளியிலேருந்து வரப்போற மாரி எனக்கு தோணுது. அத மட்டும் நீங்க என்னன்னு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரி ஜனனி வந்து லைட்டா ஒரு எச்சரிக்கை மாரி வந்து குடுக்குறாங்க. ஸோ இத கேட்ட உடனே நம்ம குணசேகரனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம கதிர் பார்த்தீங்க அப்படின்னா, "ஏய் என்ன உளறிக்கிட்டு இருக்க? வெளியிலேருந்து ஆபத்தா? நீ ஒருத்தி இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது, வெளியிலேருந்து எதுக்கு எங்களுக்கு ஆபத்து வரப்போகுது? எல்லாமே உன்னால தான வரப்போகுது. நீ அமைதியா இருந்தாலே போதும். எங்களுக்கு எதுவுமே நடக்காது." அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஜனனி, "இங்க பாருங்க கதிர் மாமா, நீங்க எத்தனை தடவ சொன்னாலும், சொல்லலைனாலும் நான் சொல்ற ஒரே விஷயம் ஒண்ணு தான். இந்த குடும்பம் எப்பயுமே நல்லா இருக்கணும். ஒண்ணா சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தான் எனக்கு வேணும். மத்தபடி உங்கள நான் அழிக்கணும், நீங்க வந்து முன்னேறக்கூடாது அப்படிலாம் நான் என்னைக்குமே நினைக்க போறது கிடையாது. நினைக்கவும் மாட்டேன். என்னை பத்தி நீங்க அவ்வளோதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஆமா, ஆமா. உன்ன பத்தி நாங்க ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால தான் ரொம்பவே சூதானமா இருக்கோம்." அப்படின்னு சொல்ல, ஸோ ஈஸ்வரி வந்து, "தம்பி, ஏன் எதுக்காக நீங்க இப்படி சாப்பிடும்போது ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவ தான் சொல்றால்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, "அண்ணே, இவள பத்திலாம் உங்களுக்கு தெரியாது." அப்படின்னு நம்ம கதிர் மறுபடியும் சொல்ல, "ஏப்பா ஏய் கதிர், பேசாம வாய மூடிட்டு அமைதியா சாப்பிடுப்பா. அதான் சொல்லிட்டால்ல, அவளும் கோயிலுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டால்ல. அப்புறம் என்ன? ஒட்டுமொத்தமா எல்லாரும் நம்ம நிம்மதியா போய் சேர்ந்து நம்ம கட்ட கட்டுவோம். யாருக்கு என்ன நடக்கணுமோ அத அந்த தெய்வம் பார்த்துக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாரு. ஸோ சக்தியையும் பார்த்தீங்கன்னா வர சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஜனனி வந்து சொல்லிர்றாங்க. இதனால இப்ப அமாவாசை அப்போ எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு கட்டு கட்ட போறதா வந்து பார்த்தீங்கன்னா வேண்டியிருக்காங்க இல்லையா? அந்த வேண்டுதல் நிறைவேத்த போறாங்க. ஆனா சக்தி அதுக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரணும். அதுதான் இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நம்ம ராவணனை ஏமாத்திட்டு சக்தி வந்து அந்த கார எடுத்துட்டு விகேவ கூட்டிட்டு வர போற மாரி தான் வந்து சீன்ஸ் எல்லாமே வந்து காட்டுறாங்க. ஸோ அது நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சக்தி வந்து ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே வந்து ஜனனிக்காக மட்டும் தான். ஏன்னா ஜனனியோட ஆ இது எல்லாமே வந்து நிறைவேறணும். ஸோ அவ கூட நம்ம துணையா இருக்கணும். வீட்ல உள்ளவங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, என் பொண்டாட்டி சொல்றது சரி அப்படிங்கிற மாரி தான் நம்ம சக்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனா அங்க இருக்கிறவங்கலாம் நம்ம சக்திய கூட வந்து புரிஞ்சுக்கல. பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு அவ சொல்ற எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரி எல்லாமே வந்து தப்பு தப்பா தான் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே நல்லதுக்காக தான் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல. ஸோ ராவணன் வந்து நம்ம சக்திய எப்படியாவது கொலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மலை ஃபுல்லா வந்து ஒரு இடம் விடாம தேடிக்கிட்டு இருக்காரு. எங்க இருக்க சக்தி அப்படி இப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சக்தியே நம்ம ராவணன் கண்ணு முன்னாடி வராரு. ஸோ விசில் அடிச்சு கூப்பிட்டு நம்ம ராவணன் தொரத்திட்டு வரும்போது திடீர்னு நம்ம சக்தி முன்னாடி ஓட ஆரம்பிச்சுறாரு. கொஞ்ச தூரம் போக நம்ம சக்திய வந்து ஆள காணோம். என்னடா இவன் எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது எங்கேயுமே இல்ல. என்ன சக்தி, என்கிட்டயே உன்னோட கண்ணாமூச்சி ஆடுறத காட்டுறியா? காட்டு காட்டு. எவ்வளோ நேரம் உன்னால காட்ட முடியும்? எப்படி இருந்தாலும் உன்னைய நான் வந்து இந்த இடத்த விட்டு முடிக்காம நான் போகவே மாட்டேன். உன்னை கொல்றதுக்காக தான் நான் இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த விகே கிட்ட எந்த உண்மையும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா உன்கிட்ட இருக்கிற ஆதாரத்த நான் வாங்கிட்டு, உன்னோட கதைய நான் இங்கேயே முடிச்சுட்டு போவேன். அதுக்கப்புறம் அந்த ஜனனிய முடிக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சக்தி, என் கையில நீ கண்டிப்பா மாட்டுவ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஜீப்ப எடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து
எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தேடுறதுக்காக போகிறாங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம விகேவை வந்து கடத்தி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ரவுடி பசங்கள்லேருந்து ஒரு ஆள் வந்து ராவணனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி சார் அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம் என்ன சொல்லு, இப்போ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்க, இல்லை சார் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஆளை அடிச்சு போட்டு போனீங்களே, இந்த ஆளுக்கு இப்போ மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிஞ்சுக்கிட்டு இருக்கு சார், என்ன பண்ணுறது சார், இவனை மறுபடியும் மயக்கடிச்சிடவா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு அவன்லாம் வந்து ஒரு ஆளும் கிடையாது, அவனை வந்து நம்ம மயக்க அடித்தாலும் சரி அவனை கொன்னாலும் சரி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அவன் எங்கேயும் போகாமல் அவனை பார்த்துக்க மட்டும் செய்யுங்க, மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். இங்கே நான் இந்த சக்தியை கதையை முடிச்சுட்டு நான் நேராக அங்கே கிளம்பி வரேன், அதுக்கப்புறம் அந்த விகேக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன், சும்மா சும்மா எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுற வேலையை வச்சுக்காதீங்க, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து ரொம்பவே கோவமாக ஃபோனை வச்சிடறாரு. ஸோ அந்த ரவுடி பசங்க வந்து டேய் இந்த ஆளை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டாருடா, அதனால மயக்கம் தெளிஞ்சா கொஞ்சம் நேரம் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கட்டும் விடு, ஆனால் அவன் மேலே ஒரு கண்ணு வைங்க, எங்கேயுமே தப்பிச்சு போயிடக்கூடாது, அதை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நமக்கு தாண்டா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ரவுடி பசங்க வந்து சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம விகே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சுச்சுவேஷனை பயன்படுத்தி இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெளியே தப்பிச்சிடணும். ராவணன் இல்லாத இந்த டைம் தான் நமக்கு கரெக்டான டைம் அப்படின்னு நினைக்கிறாரு. எப்படி இந்த ரவுடி பசங்க கிட்டேருந்து நம்ம தப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய ட்விஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம விகே அந்த இடத்த விட்டு எல்லார்கிட்டேயுமே இருந்து தப்பிச்சு சக்தி கிட்ட போய் சேர்ந்துருவாரா. அண்ட் சக்தி பார்த்தீங்கன்னா ராவணனை ஏமாற்றிட்டு விகேவை கொண்டு வந்துட்டு நேராக பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்துருவாங்களா. இதுதான் வந்து பெரிய ட்விஸ்ட்டாக அடுத்து நடக்க போகுது. மேபி எனக்கு தெரிஞ்சு இது வந்து சக்ஸஸ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் பதுங்கி பதுங்கி நம்ம சக்தி வந்து விகேவை ரொம்பவே சேஃபாக வந்து பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தார். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம சேஃபாக இருக்கிறத தாண்டி விகேவை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனை நம்ம கண்டுபிடிக்கணும், அவனை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா அவன் கொடுக்குற அந்த வாக்குமூலம் மட்டும்தான் ராவணனுக்கு தண்டனையை கரெக்டாக வாங்கி வந்து கொடுக்கும். அதனால் அவன் உயிருக்கும் சரி அவனுக்கும் சரி எந்த ஆபத்தும் இல்லாமல் அவனை நம்ம கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சி ராவணன் கூட நேருக்கு நேராக மோதுறதுக்காக நம்ம சக்தி பார்த்திங்கன்னா முடிவெடுத்துட்டாரு. ஸோ ஆக்சுவலி என்ன பண்ண போகிறாரு நம்ம சக்தி அப்படின்னா ராவணனை வந்து தன்னை நோக்கி வர வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு வேறு பக்கமாக ஓடி போயிட்டு கடைசியில் நம்ம ராவணன் வந்து ஒரு இடத்துல ஜீப்பை நிப்பாட்டியிருப்பார் இல்லையா, அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு நம்ம சக்தி அந்த இடத்த விட்டு போக போகிறான். ஜீப்பை இல்லாமல் நம்ம ராவணன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி அங்கேயே கத்திக்கிட்டு இருக்க போகிறேன். ஏன்னா அவனால் எவ்வளோ தூரம் ஓட முடியும் நடக்க முடியும், ஒரு கட்டத்துக்கு மேலே ஜீப் இருக்கிறனால எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த ஒரு டைமை பயன்படுத்தி விகேவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சி அந்த ஜீப்பில் கூட்டிகிட்டு போகிறது தான் நம்ம சக்தியோட பிளான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அதுதான் வந்து நடக்கும். ஸோ இதுதான் கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற சீனாகவும் இருக்குது. இது நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சக்திக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தூரம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவருக்குமே கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும் இந்த சீரியலில். ஸோ ராவணனோட மொத்த கதையும் நம்ம ஜனனிக்கு இப்போ தெரிஞ்சுமே ரொம்ப சைலண்ட்டாக வந்து இருக்காங்க. அடுத்தடுத்து அவங்க என்ன பிளான் பண்ண போகிறாங்க, அவனை எப்படி ஜெயிலுக்கு தள்ள போகிறாங்க, அண்ட் அதுக்கு முன்னாடி ராவணன் முந்திக்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.